கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நான் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம் தோழர். இப்பெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் வந்து கருத்து கணிப்பு வெளியாகிறது, பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து தாவேகா, அதே மாதிரி பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்து திமுக, அதே மாதிரி சில கருத்து கணிப்புகள் வந்து அதிமுக என்று பல்வேறு கோணங்களில் வந்து நேர்காணல்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில மே 4ல் என்ன நடக்கும்? ஏதாவது அதிர்ச்சிகரமான சம்பவம் நடக்குமா? மாற்றம் எதுவும் வருமா? அல்லது மீண்டும் ஸ்டாலின் 2.0 ஆட்சி அமையமாட்டமான பல்வேறு கேள்விகள் கொண்ட சூழல்ல விஜயினுடைய 2 தொகுதியினுடைய வெற்றி எப்படி இருக்குன்ற மாதிரியான கேள்வி கூட இருக்கிறது. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த தேர்தல் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை கண்டிப்பாக மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மீண்டும் திராவிட மாடல் திமுக 2.0 ஆட்சி அமைய போகுது. திராவிட கருத்தியல் தந்தை பெரியார் தான் ஜெயிப்பாங்க. அது எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. திமுக மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று சிங்கிள் மெஜாரிட்டியில ஆட்சி அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு இல்லை. இதுதான் உறுதியான தேர்தல் முடிவு. ஆனா இந்த விஜய் கட்சிக்காரங்க பண்ற அலப்பறை தாங்க முடியல. தாவேகா தக்கூரி அணில் குஞ்சுகள், விஜய் தாவேகா கட்சி நிர்வாகிகள் பண்ணக்கூடிய அலப்பறைகளை நம்மளால தாங்க முடியல. எப்படி இருக்காங்கன்னா அமைச்சரவை பட்டியலே போட்டாங்க. அமைச்சரவை பட்டியல் போட்டாங்க. இது உலகத்துல எந்த கட்சியும் போட்டிருக்க மாட்டாங்க. இந்திய வரலாற்றுல, தமிழக வரலாற்றுல, உலக வரலாற்றுல அமெரிக்க அதிபர் கூட போட்டிருக்க மாட்டார் இந்த மாதிரி. உண்மையிலே சொல்றேன், நான் எந்த உலக நாட்டு தலைவனும் பண்ணிருக்க மாட்டேன். அமைச்சர் பட்டியல் போட்டேன். இத்தனை தொகுதி ஜெயிக்க போறோம், 165 தொகுதி ஜெயிக்க போறோம் லிஸ்ட் போட்டிருக்காங்க. 200 மேலன்றாங்க. அது எந்த அளவுன்னு தெரியல. அப்ப பாருங்க, இந்த அளவு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. நேரு ஸ்டேடியம் இருக்குல்ல சென்னையில, அங்கதான் பதவி இருக்கலாம். அப்புறம் ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல கொடுக்கறதுக்கு. அந்த லெவலுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டேன். விருந்தெல்லாம் தடபுடலாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க தாவேக்கால. இன்னைக்கு பனையூர்ல இப்ப 1:30 மணிக்கு, இப்ப மணி எத்தனை மணி வந்து இப்ப 2:40, 1:30 மணிக்கு மீட்டிங் போட்டிருக்காரு விஜய் பனையூர்ல. கட்சியில எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டுருக்காரு. எல்லா மாவட்டத்துல இருந்து 210 தொகுதியில என்ன வந்திருக்கேன். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற போறோம், நான் தான் அடுத்த முதலமைச்சர், தாவேகா தலைமையில தான் ஆட்சி, தாவேகா தான் கேபினெட், தாவேகா நான், விஜய் தான் முதலமைச்சர் லெவலுக்கு விஜய் போயிட்டாரு. இது ஒரு பெரிய பேராபத்தை நான் பாக்குறேன். உங்களை கூட்டி இருக்காருன்னா எதுக்காக கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு? இல்ல, அதுதான் நம்ம ஆட்சி அமைக்க போறோம். எல்லாரும் நீங்க 200 மேல நம்ம ஜெயிக்க போறோம். ஒரு 34 தான் மிஸ் ஆகும். நீங்களா நீ ஃப்ளோர் லீடரா எலெக்ட் பண்ணிருங்க. நான் தான் சிஎம், கேபினெட்ல லிஸ்ட் போட்டேன், டக்கு டக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி நடத்துறோம் அரசு, தமிழ்நாடு அரசு அப்படின்ற அளவுக்கு அவன் ரெடியாகி போயிட்டாங்க. இது வந்து கனவுலையும் நடக்காதுன்றதான் என்னுடைய கருத்து. அப்ப நீங்க பாருங்க, இவன் எவ்வளவு பெரிய பேராபத்து. ரசிகர்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கான். தாவேகா தக்கூரி அணில் குஞ்சுகள், இந்த நண்பாசு நண்பீஸு கிட்ஸு, வீட்டுல சொப்பு ஜாமான் வச்சு விளையாடுறவங்க, குழந்தைங்க, பச்சை குழந்தை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் உட்காந்து விஜய் பண்ற கூத்த, தாவேகாரங்க பண்ற கூத்த. அதுவும் இந்த தாவேகா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க பாருங்க ஆன்லைன்ல, அவ்வளவு ஆக்டிவா டெய்லி ரீல்ஸுங்க. ஒரு நிமிஷம் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அடுத்த சிஎம், அப்படியே டக்குன்னு கார்ல வராரு, டப்புன்னு இறங்குறாரு, போலீஸ் சைட் அடிக்கிறாங்க, சட்டசபைக்குள்ள போறாரு, டக்குன்னு முதலமைச்சர் நாற்காலில் உட்காந்து சைனை போடுறாரு. இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, மே 4ஆம் தேதி ஒரு கொடூரமான நாளாக, ஒரு ரத்த நாளா அமைய போகுது. அப்படிதான் பாக்குறேன். ஏன் இந்த அளவுக்கு எதுக்கு நம்ம அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா தாவேகாரன் ரொம்ப மோசமா இருக்கேன், சைக்கோவா இருக்கேன், ஜாம்பியா இருக்கேன், லூசா இருக்கேன், பைத்தியக்காரனா இருக்கேன், அயோக்கியனா இருக்கேன், திருட்டு முளமாரியை முடிச்சு வைக்க இருக்கேன், கேவலமா இருக்கேன் தாவேகாரன். தாவேகா கட்சி தொண்டர்கள் எல்லாமே சைக்கோ மாதிரி இருக்காங்க. சீரியல் கில்லர் படம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த படத்துல வரக்கூடிய சீரியல் கில்லர்கள் மாதிரி இருக்காங்க. இந்த ராங் டர்ன் கொஞ்சம் படம்லாம் இருக்கு, ஜாம்பி படங்கள், இந்த கொரியா படம்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க தயவுசெய்து பாருங்க. அதுல வரக்கூடிய அப்நார்மல் கேரக்டர் தான் உங்களுக்கு இருக்கு. நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு வீட்டுல இருக்க பச்சிலம் குழந்தையில இருந்து, சின்ன வயசு பிள்ளையில இருந்து, டீனேஜ் பிள்ளையில இருந்து எல்லாருமே விஜய் கெடுத்து வச்சிருக்காரு. நான் தான் அடுத்த சிஎம். எல்லாம் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. மிரட்டி, குடும்பத்தை மிரட்டி ஓட்டு போட வச்சிருக்காங்க. உலகத்துல எங்கேயாவது நடந்து பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி? இது பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு விஜய். விஜய் வந்து கைது செய்யப்படணும், விஜய் சிறையில் அடைக்கப்படணும், விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும். தயவுசெய்து விடக்கூடாது விஜய் சும்மா. எவ்வளவு பெரிய விளைவு சந்திக்க போறோம் தெரியுமா தமிழ்நாடு? மே 4ஆம் தேதி நீங்க மே 4ஆம் தேதி ரிசல்ட் நாளா பாக்குறீங்க, எலெக்ஷன் ரிசல்ட்டா? நீ அப்படி பாக்காதீங்க தயவுசெய்து. மே 4 ஒரு பெரிய இலவு நாளாக போகுது. இதான் நடக்க போகுது இப்ப தமிழ்நாட்டுல. ஏன்னா விஜய் ரசிகன் வீடியோ நான் பாக்குறேன், நாங்க செத்து போயிருவோம், சூசைடு பண்ணிடுவோம், நாங்க ட்ரெயின்ல போய் விழுந்துருவோம், கொலை பண்ணிக்குவோம், எங்களை நாங்களே அழிச்சுக்குவோம், தூக்குல தொங்கிடுவோம், பூச்சி மருந்தை குடிச்சிருவோம், நாங்க செத்துருவோன்றாங்க எல்லாருமே ரசிகங்க. விஜய் சிஎம் அவங்க ரெடி ஆயிட்டாங்க. 4ஆம் தேதி காலைல 8 மணிக்கு கவுண்டிங், 11 மணிக்கு விஜய் சிஎம் டிக்ளேர் பண்ணணும், 2 மணிக்கு செலிப்ரேஷன், நைட்டு விருந்து, அடுத்த நாள் பதவியேற்பு விழா எங்க நேரு ஸ்டேடியத்துல. அந்த அளவுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ரிசல்ட் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு எவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது, மன உடைவு ஏற்படும். குழந்தைங்கலாம் ரொம்ப நொந்து போயிடுவாங்க. என்ன எங்க அண்ணன் தான் ஓட்டு போட்டேன், எப்படி எங்க அண்ணன் சிஎம் ஆகல,
இவங்க விளையாட்டு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சிஎம் போஸ்ட. தமிழ்நாடு அரசுன்றதே விளையாட்டு பொம்மை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அதான் சொல்றேன்ல, இது பேராபத்தா போய் முடிய போகுது. ஓபனா இன்னொன்னு சொல்றேன், வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள், உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருபாகரன் அவர்கள் ஓபனாவே வார்னிங் பண்ணிட்டாங்க. டிஜிபி ஆஃபீஸர் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காரு வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். அவருடைய கட்சி நிர்வாகிகளோட, அதிமுக நிர்வாகிகளோட போய் நேத்து அவர் கூட நானும் தான் இருந்தேன், போய் டிஜிபி ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவர் சிறந்த முயற்சி எடுத்திருக்காரு. டிஜிபி உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருக்காரு. இப்ப யாரும் பணி விட்டு போக கூடாது, அவசர உத்தரவு போட்டிருக்காரு தமிழ்நாடு டிஜிபி. யாருக்கு? காவல்துறைக்கு. அலர்ட்டா இருக்கணும், ஃபுல் டைம் விடுப்பு இருக்க கூடாது, தேர்தல் கவுண்டிங் முடிகிற வரைக்கும் எல்லாருமே ஃபீல்ட்ல இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்ப ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற வரை கம்ப்ளீட் ரிசல்ட் மே 4ஆம் தேதி இரவு வர. அப்ப நீங்க பாருங்க என்ன அவங்க புகார் கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? தாவேகா நிர்வாகிகள் எதையும் செய்வான், தாவேகா அணில் குஞ்சுகள், தாவேகா விஜய் ரசிகனுங்க, இந்த இளம் இந்த அணில் குஞ்சுகள்லாம் என்ன வேணாலும் செய்வாங்க, சூசைட் பண்ண போறாங்க, சாக போறாங்க. இன்னொன்னு சொல்றேன், இவிஎம் போய் உடப்பாங்க. நான் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க எலெக்ஷன் கமிஷன் அலர்ட் ஆயிக்கோங்க, காவல்துறை எல்லாம். அதுக்கு தான் புகார் கொடுத்திருக்காங்க பசும்பொன் பாண்டியன் அவர்களும். கிருபாகரன் தான் சொல்றாரு, ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவிஎம்ல ரிசல்ட் சரியா வரல, விஜய் தோத்து போறாரு, அதான் நடக்க போகுது. தாவேகாரன் தோக்க போறேன். சரி, தாவேகால விஜய் 2 தொகுதியும் தோத்துருவாருங்க, பெரம்பூரும் தோத்துருவாரு, திருச்சி கிழக்கும் தோத்து போயிருவாரு. சப்போஸ் ஆதவர்ஜுனா புசியும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 2 பேரும் கட்சியை கண்ட்ரோல் எடுத்துருவாங்க, விஜய் கழட்டி விட்டுருவாங்க. இல்ல விஜய் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சொல்ல முடியாதுங்க. விஜய் கண்டிப்பா தோக்க தான் போறாங்க எல்லாருமே. சப்போஸ் ஆதவும் புசியும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க கட்சியை கண்ட்ரோல் எடுத்து விஜய் கழட்டி விட்டுருவாங்க. எடப்பாடி மாதிரி ஆயிரும், சசிகலா ஜெயலலிதா ஓபிஎஸ் மாதிரி ஆயிடுவாங்க. இது எல்லாமே நம்ம எல்லா கூட யோசிப்போம். ஆனா பெரும்பான்மை நான் பாக்குறேன் தோக்க தான் போறாங்க எல்லாருமே. தாவேகா ஊத்தி மூட போகுது. அப்படி ஒரு நடந்ததுன்னா நீங்க நினைச்சு பாருங்க விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்கும். விஜய் ரசிகர் என்ன பண்ணுவான்னு கேளுங்க. தாவேகா அணில் குஞ்சுகள், இவிஎம்ஏ ஃப்ராட்ரா, இவிஎம்ஏ பொய்டா, இவிஎம்ஏ சீட்டிங்டா, நம்ம தலைவனை ஏமாத்திட்டாடா, தாவேகா ஏமாத்திட்டாடா. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸ் எல்லாம் போடுறாங்க பாருங்க வீடியோ. 92% தமிழ்நாட்டு மக்கள் தாவேகாக்கு போட்டாங்க. நம்புற மாதிரி இருக்காங்க, லூஸ் ஆங்க நம்ம நம்புறதுக்கு. அப்ப 92% தாவேகாக்கு போட்டேன்றால. இப்ப ரிசல்ட் மாறுச்சுன்னா இது இவிஎம்ஏ ஃப்ராட்னு சொல்லி இவிஎம் எப்படி உடைப்பாங்க? எழுதி பல்வேறு கருத்து கணிப்புகள் திமுக சாதமா வரும்போது அவங்களும் பல்வேறு இடங்கள்ல எடுத்திருப்பாங்களா கருத்து கணிப்பு எல்லாம்? தோழர் அதான் சொல்றேன் தோழர், திமுக சாதகமா கூட நம்பலாம், அது ஆளுங்கட்சியா இருந்திருக்கு. ஒரு 45-50% ஓட் பேங்க் கையில வச்சிருக்குது. ஓகே, தாவேகா எப்படிங்க நம்ப முடியும்? எங்க ஓட் பேங்க் இருக்கு? அவங்களுக்கு இணையா ஒரு கூட்டத்தை கூட்டுறாருல்ல. இந்த கூட்டத்தை கூட்டுறா ரசிகர் கூட்டமும் ஓட் பேங்க் ஒன்னா? கிரௌட் மொபிலைசிங் ஏஜென்சி வச்சு தான் கூட்டுறாங்க ஒரு ஊர் கூட்டம். ஒரு ஓய்வெடுத்த பீரியட் ஃபுல்லா அந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கான டைம் கொடுத்துருக்கா ஓய்வெடுத்தாரு அவரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க 35 தொகுதி கூட ஒரு போகல பிரச்சாரத்துக்கு. இப்ப நான் சொல்றேன்ல, மே 4ஆம் தேதி தமிழ்நாடு அரசு, எலெக்ஷன் கமிஷன், காவல்துறை தயவு செய்து அலர்ட் ஆகுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அலர்ட் ஆகுங்க தயவு செய்து. திமுக அலர்ட் ஆகுங்க, அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே அலர்ட் ஆகுங்க தயவு செய்து. நான் எச்சரிக்கை விடுறேன், பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. பல பேர் சாக போறேன், 100க்கும் மேல சாக போறேன், 1000 பேர் சாக போறேன். கரூர் மாதிரி 50-100 கரூர் நடக்க போகுது தமிழ்நாட்டுல. கருமாதி நடக்க போகுது, சுடுகாட்டுக்கு போறேன் எல்லாருமே. நான் எழுதி வச்சுக்கோங்க, நீங்க எதாவது நடக்க போகுது, எளவு நடக்க போகுது. அன்னைக்கு பல தலைகள் உருள போகுது. மே 4ஆம் தேதி ஓப்பனா நான் சொல்றேன், பதிவு பண்றேன், ஆபத்தை நான் உணர்றேன். ஏன்னு கேளுங்க, சொல்லி முடிச்சிடுறேன். இவிஎம் போய் உடப்பாங்க நீங்க, கவுண்டிங் நிப்பாட்டுன்னு. நாங்க தான்டா ஜெயிப்போம், எங்க தலைவன் தான்டா சிஎம் தளபதி விஜய், எப்படா நீங்க இவர சிஎம் டிக்ளேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பூத்த போய் உடப்பேன், கவுண்டிங் சென்டர் போய் உடப்பேன். தயவு செய்து பாராமிலிட்டரி போர்ஸ் பாதுகாப்புக்கு இறக்குங்க, சிஎஸ்எஃப் இறக்குங்க, துணை ராணுவத்தை இறக்குங்க, காவல்துறை அதிகமா குவிங்க கவுண்டிங் சென்டர்ல போய் அடிச்சு உடப்பாங்க. சொல்றீங்க இவிஎம் நீங்க சைக்கோ கும்பலுவீங்க. நான் தான் சொல்றேன்ல, இவங்களால ஏத்துக்க முடியாது. அதிமுக திமுக வெற்றி தோல்வி ஏத்துக்கும். தாவேகாக்காரன் அணில் குஞ்சு, தாவேகா தக்கூரிகள், விஜய் ரசிகனுங்க வெற்றி தோல்வி ஏத்துக்க மாட்டான். வெற்றி வந்தாலும் ஜாவான், தோல்வி வந்தாலும் ஜாவாங்க. அவன் வெற்றி வந்தா சந்தோஷத்திலே செத்து போயிருவான். கரண்ட் கம்பியில் ஏறுவான், டிரான்ஸ்ஃபார்மர்ல குதிப்பான், டயருக்குள்ள போய் விழுவான், ட்ரெயின்ல விழுவான், எதை வேணாலும் பண்ணுவாங்க இவங்க. தோல்வியானா இன்னும் மோசமா நடக்கும். அதான் சொல்றேன்ல, இவங்க டேஞ்சரான கும்பல். இவங்க வளர்வது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, இவங்க ஒழிக்கப்பட வேண்டியவங்க. நான் ஓப்பனா நான் சொல்றேன், இப்ப இதான் நடக்க போகுது. இப்ப விஜய் தோக்க போறாரு, பல பேர் சாக போறேன். ஐயோ எங்க தளபதி தோத்துட்டாரா அப்படின்னு சொல்லி டக்கு மருந்தை குடிச்சிருவேன். இந்த பூச்சி மருந்தெல்லாம் விற்காதீங்க, பால்டாயில் பினாயில் எல்லாம் விற்காதீங்க தயவு செய்து. அதிகமா குழந்தைகள் வந்து கேட்டா கொடுக்காதீங்க. ஸ்கூல் பசங்க எல்லாம் கேட்பாங்க, காலேஜ் எல்லாம் கொடுக்காதீங்க. பெரிய ஆபத்தா போய்கிட்டு இருக்கு. இது வந்து நான் தான் சொல்றேன், எச்சரிக்கை விடுறேன். டிஜிபி எப்படியோ புரிஞ்சுக்கிட்டாரு. நேற்று கொடுத்த புகார்ல, பசும்பொன் பாண்டியன் அவர்கள் கொடுத்த புகார்ல என்ன அடுத்து வந்து கிருபாகரன் ஏதோ அட்வைஸ் பண்ணியிருக்காரு நீதிபதி. பட் நான் என்ன சொல்றேன்னா, உடனடி துரித நடவடிக்கை தேவை. பெற்றோர்கள் தயவுசெய்து பிள்ளைகளை பாத்துக்கோங்க, செக் பண்ணுங்க, என்ன பண்றான் ஏது பண்றான்னு பாருங்க. ஏன்னா இது வந்து விஜய் வந்து எவன் செத்தாலும் அதுக்கு நிக்க மாட்டாப்ல. விஜய் வந்து அறிவுரை, இப்ப நம்ம இவ்வளவு பேசியிருக்கோம்ல, நேற்று பசும்பொன் பாண்டியன் அவர்கள் புகார் கொடுத்திருக்காரு.
டிஜிபி ஆபீஸ்ல, தமிழ்நாடு டிஜிபி ஆபீஸ்ல. இப்பயாவது விஜய் அதை பார்க்காம இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விஜய் பார்த்துட்டாரு. எல்லா நியூஸ் மீடியால வந்துருச்சு பசுவன் பண்ணையோட புகார். விஜய் இனிமேலாவது அவேக்கன் ஆகி விழிப்படைந்து ஒரு ரசிகர்களுக்கு அறிக்கை விடணும். வெற்றியோ தோல்வியோ எதைனாலும் ஏத்துக்கணும். தவறான முடிவு யாரும் போயிடக்கூடாது. அறிக்கை விட்டாரா போறக்கு? சொல்லுங்க நீங்க. விஜய் தமிழ்ல துரோகி, விஜய் தமிழ்ல எதிரி. RSS பாஜகவோட பி டீம் கைக்கூலி. மோடி, அமித்ஷா 3% பிராமண பார்ப்பன கும்பல் கைக்கூலி விஜய். தமிழ்நாட்டை அழிக்க வந்த சக்தி விஜய். அதான் விஜய் எதுக்கு அறிக்கை விட மாட்டாரு? விஜய் ரசிகர்கள் திருத்த மாட்டாரு. பல பேர் 20 மே 4 சாக போறேன், கருப்பு நாளா அது மாறப்போகுது. தயவு செய்து அனைவரும் விழித்துக் கொள்ளுங்கள். தமிழர்களை, தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் மக்களை, தமிழ் இளைஞர்களை, மாணவர்களை, பெண்களை, தயவு செய்து குழந்தைகளை பாதுகாக்கணும். என்னுடைய கோரிக்கை. ஓகே சார், நன்றி. நன்றி.